இரத்தத்தை, சபைய, ஆவியானவர, வார்த்தைய ஒரு மனுஷன் சார்ந்திருப்பானால் ஏற்ற வேளையிலே அவன் செழிப்பான அந்த மேட்டிலே இருக்கிறபடியாலே கர்த்தர் கலிகூறத்தக்கதாய் கனி கொடுக்கிறவனாய் மாற்றப்படுவான். சுய பலத்தை நம்பாதே. Do not trust on your own சுய ஞானத்தை நம்பாதே. Do not believe your own talent. இந்த கனடாவை நம்பாதே. Don't trust in our nation. அமெரிக்காவை நம்பாதே. Do not trust America. உலகத்தை அல்ல. இயேசு ராஜன் வந்து விட்டார் நம் கூடும் இந்த இடத்திலே. இயேசு ராஜன் வந்து விட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. ஓசன்னா 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 அப்படியே கரங்களை தட்டி பாடுங்க. ஓசன்னா ஓசன்னா இயேசு ராஜன் வந்து விட்டார் நம் கூடும் இந்த இடத்திலே. இயேசு ராஜன் வந்து விட்டார் நம் கூடும் இந்த இருளான உன் வாழ்வுதான் இப்போ வெளிச்சமாக மாறுதே. இருளான உன் வாழ்வுதான் இப்போ வெளிச்சமாக மாறுதே. இயேசுவின் பேரொளி நம்மேல் வீச எழும்பி ஜொலித்திடுவோம். எஸ் எஸ் இயேசு இயேசுவின் பேரொளி நம்மேல் வீச எழுந்து ஜொலித்திடுவோம். ஓசன்னா 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 எஸ் ஓசன்னா ஓசன்னா இயேசு ராஜன் வந்து விட்டார் நம் கூடும் இந்த இடத்திலே. இயேசு ராஜன் வந்து விட்டார் நம் கூடும் இந்த சாத்தானை ஜெயித்த இயேசுதான் நம்மில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். சொல்லுவோமா? சாத்தானை ஜெயித்த இயேசுதான் நம்மில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பறந்து ஓடிடுதே. நம்மை இந்த மாசம் நம்மளை இந்த வரப்போறதாய் நாட்களிலே செழிப்பான ஒரு திராட்சை தோட்டமாய் நம்மை நடத்துவேன் என்று காண்பிக்கிறார். I believe that God is trying to reveal that in the coming days he will keep us like a fertile vineyard. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 5வது அதிகாரத்துக்கு கடந்து செல்லுங்கள். In the book of Isaiah chapter 5, முதலாவது 2வது வசனங்களை நாங்கள் வாசிப்போம். let's read verse 1 and 2. ஆண்டவர் இங்கே திராட்சை தோட்டத்தை குறித்து அது எவ்விதமாய் பராமரிக்கப்படுகிறது, ஒரு திராட்சை தோட்டம் எவ்விதமாக அது கனி கொடுக்கிறது என்றதை குறித்து அழகாய் தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார். It's written so clearly how God brings about a vineyard and the fruits of it and how he keeps it. முதலாவது 2வது வசனங்களை நான் வாசிக்கிறேன். So we're going to read verse 1 and 2. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். It says, I will sing for the one I love a song about his vineyard. அதாவது ஒரு திராட்சை தோட்டத்தை குறித்து நேசருக்கு ஒரு பாடல் பாடுகிற சத்தம் கேட்கப்படும். Now there's a sound that will be heard. It's a song for a vineyard of the one he loves. இந்த சபையிலும் அப்படிப்பட்டதாகிய நேசருக்காக இன்பமாய் பாட போறதாகிய பாடலை நாட்களை கர்த்தர் வரவழைத்துக் கொண்டிருக்கிறார். Hallelujah. Our church, to the one who loves us, the one who is calling us his beloved, will sing over us. எவ்விதமாய் நாங்கள் பாட போகிறோம்? And how will we sing? See, நம்முடைய நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. It says, my loved one had a vineyard on a fertile hillside. அவருக்கு மகா செழிப்பான மேட்டிலே It was a fertile hillside. ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. There's a vineyard. See, திராட்சை தோட்டம் பல இடங்களிலே நாட்டப்படலாம். There are vineyards all over this world. ஒரே விதமான திராட்சை செடியை எடுத்து, but if you take one vineyard, நல்ல குலைகளை கொடுக்கத்தக்கதாகிய திராட்சை செடியை எடுத்து, one vineyard that can bring about great clusters of அதை fruit, சமனான நிலங்களிலே மாட்டலாம். and if you lay it on just ordinary அதை ground, மலையிலே நாட்டலாம். or you can put it in the mountains, செழிப்பான ஒரு மலையிலே நாட்டலாம். or you can put it on a fertile hillside. அந்த நிலம் எப்படிப்பட்டதோ, and whatever the condition of that அதற்கேற்ற ground, பலனை அந்த திராட்சை செடியிலிருந்து எதிர்பார்க்க முடியும். the
place you plant it will determine the fruits it will bear. இங்கே சொல்லப்படுகிறது மகா செழிப்பான மேட்டிலே நாட்டப்படுகிறது இந்த திராட்சை தோட்டம். But here it says this vineyard is on a fertile hillside. ஆகையால் தான் அவ்விதமாகவே மகா செழிப்பான மேட்டிலே நாட்டப்பட்டதாகிய அந்த திராட்சை தோட்டத்தின் நிமித்தமாய் நேசருக்கு இன்பமான ஒரு பாடல் பாடப்படுகிறது. So it says that my loved one will sing about this vineyard that is planted on a fertile hillside. காரணம் எஜமான் சந்தோஷப்படத்தக்கதாக. So that the master can rejoice. So அந்த உரிமையாளன் அதனுடைய கனியை கண்டு சந்தோஷப்படத்தக்கதாக. So that the master can see the fruit and rejoice at it. அவ்வளவு கனி அது கொடுக்குமாமா. That's how much fruit it will bear. ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தின்படியே See, according to what God says, இந்த மகா செழிப்பான மேடு என்று சொல்லுகிறது வந்து சபையை பற்றியது. the fertile hillside is being referred to as the church. இந்த வருஷம் This year, கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு என்ன? what has God promised இந்த us? சபை நடுவே இருக்கிறவர் That God who is in the midst of this church, அவர் தம்மை அன்பு நிமித்தமாய் பொறுமையோடு காத்திருக்கிறவர் because of his love, who waits for us with இந்த patience, சபை கொடுக்க போறதாகிய கனியை கண்டு when he sees the fruit of the இந்த church, வருஷம் கர்த்தர் கம்பீரமாய் என் நிமித்தமாய் உங்கள் நிமித்தமாய் களி கூற போகிறார். that Hallelujah. God Praise this God. year he will rejoice over you and this church. That means உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய பிள்ளையிலே இந்த சபையிலே தேவன் अनेक நன்மைகளை காண செய்ய போகிறார். That means your family, your children, and the church will see many great things that God will அது do. நிமித்தமாய் தேவன் இந்த மகா செழிப்பான மேடாகிய இந்த திருச்சபை டொராண்டோ அறுபடை மிஷனரி சபை கொடுக்க போறத அந்த கனியை கண்டு அவர் கம்பீரமாய் களி கூற போகிறார். So the Hallelujah. fruit Praise of God. Toronto Harvest Missionary Church, God will see it and he will rejoice over us. ஒவ்வொரு குடும்பமும் கனி கொடுக்க போறதை அவர் கண்டு கம்பீரமாய் களி கூற போகிறார். God will Hallelujah. see the fruit your family will bear and he will rejoice over you. So மகா செழிப்பான மேடு So it is a fertile hillside. இரண்டாவது வசனம் சொல்லப்படுகிறது அது வேலி அடைக்கப்படுகிறது. Then verse 2 it says he dug it up, கற்கள் பொறுக்கப்படுகிறது. cleared it of its stones, அங்கேதான் அந்த திராட்சை செடி நாட்டப்படுகிறது. and he planted it with the choicest அங்கே vines. கோபுரம் காவல் கோபுரம் வைக்கப்படுகிறது. It says he built a watchtower in it. So அவ்விதமாகவே அங்கே ஆளை அந்த ரசம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆளை உண்டு பண்ணப்படுகிறது. And he cut out a wine press as well. So இவ்விதமாக மகா செழிப்பான மேட்டிலே நாட்டப்படுகிறதாகிய திராட்சை தோட்டம் நாட்டப்படுவது மட்டுமல்லாமல் அதற்கான பராமரிப்புகள் அங்கே ஏற்பாடு பண்ணப்படுகிறது. அது நிமித்தமாய் அது முடிவிலே கனி கொடுக்க போகிறது. So not only does he plant the fertile hillside, but he also digs around it and has a watchtower there. யோசேப்புடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது It says in the book, it says about the life of Joseph. உபாகமம் 33க்கு கடந்து செல்லுங்க. In the book of Genesis, Deuteronomy உபாகமம் 33 in the book of Deuteronomy chapter 33, 13வது வசனம். verse 13. So உபாகமம் Deuteronomy chapter 33 verse 13. It says in Deuteronomy 33 verse 13, இவ்விதமாக சொல்லப்படுகிறது. and it says here, ஆண்டவர் யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவருடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்திலுள்ள நீரூற்றுக்களினாலும் என்று சொல்லி அவ்விதமாகவே யோசேப்பை குறித்து ஆண்டவர் இங்கே ஒரு ஆசீர்வாதத்தை பேசுகிறார். God is speaking a blessing over Joseph by saying, may the Lord bless his land with the precious dew from heaven above and with the deep waters that lie below. என்றால் யோசேப்பை குறித்து அவ்விதமாகவே ஆதியாகமத்தில் சொல்லப்படும் பொழுது அவன் நம்மை கனி தருகிறதாகிய திராட்சை செடி என்று சொல்லப்படுகிறார். Because in the book of Genesis it says regarding Joseph that he will be a vineyard that brings forth many fruit. இங்கே பனி என்ற ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. So here there's a word. அவனாலே தேசம் ஆசீர்வதிக்கப்பட. It says that the Lord will bless his land. யோசேப்பாலே தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு ஆண்டவர் வானத்திலிருந்து பனியை கொடுப்பார். So God from heaven he provides his dew so that Joseph's land will be a blessing. இஸ்ரவேலுடைய ஆசீர்வாதம். So the blessing of Israel. இஸ்ரவேலிலே வந்து மழை பெரிசாய் பெய்யாது. In Israel it doesn't rain much. ஆனால் இஸ்ரவேல் நல்ல செழிப்பு. But Israel was very அதுக்கு fertile. காரணம் And the reason for this மழை அல்ல. was not because of the rain, அங்கே ராத்திரி வேளையிலே அதிகமான பனி காணப்படும். but because at night there will be much dew that comes on the land. இலங்கையிலே மலைநாடுகளில் வந்து அதிக மழை பனி காணப்படும். In Sri Lanka there's many areas where it's very The moist. top the central area there's a பனி காணப்படும். It's a mist அவிதமாகவே அந்த mist so you know the mist, The you know? mist, yeah. dew காணப்படும். mist வந்து காணப்படும். So in the very high places in Sri Lanka, the up countrysides, there's lots of mist that will come அதான் in those உலகத்திலே areas. டீ சிறந்த டீ இலங்கை டீ என்று சொல்வார்கள். These are Ceylon tea is a famous tea. These are the tea estates where Ceylon's famous tea காரணம் comes from. அந்த
பனி அதை பக்குவப்படுத்தும். So the moist or the dew will be good for these tea leaves. அந்த மரங்கள் தனக்கு ஏற்றதாகிய எல்லா சத்தையும் அதை என்ன செய்யும், அப்படியாகவே நேராய் அந்த பனியிலிருந்து பெற்றுக்கொள்ளும். So the plants will absorb all the nutrients from this dew. இஸ்ரவேலுடைய ஆசீர்வாதத்துக்கு சொல்லுகிறார்கள் காரணம் So this blessing for the Israelites அந்த தேசத்திலே பெய்கிறதாகிய பனிதான். is because of the dew that comes. So over them. இவ்விதமாகவே அந்த பனி அதிகமாய் வந்து இறங்குகிறபடியாலே So because the dew rests on the ground, இஸ்ரவேல் தேசம் அவ்வளவு செழிப்பானதா இருக்கிறது. the land of Israel was so fertile. பக்கத்தில் இருக்க மற்ற நாடுகளுக்குள்ளே நீங்க காண மாட்டீர்கள். And the neighboring lands would not be able to see it like this. அதே வெயில் அங்கால இருக்கிற வெயில் இங்கேயும் இருக்கும். Even though over there they have the same fruit, ஆனால் இது செழிப்பா இருக்கு. but in Israel it was fertile. காரணம் இரவு தேசங்களே அங்கே பெய்கிறதாகிய அவ்வளவு பனி பெய்து கொண்டிருக்கு. Why? Because overnight the dew would be so moist and heavy. அதை கர்த்தர் அவ்விதமாகவே ஆசீர்வாதமாய் கட்டளையிட்டிருந்தார். And God was giving this as a blessing. பனியை தருவேன், பனியை தருவேன், பனியை தருவேன். அப்படியே ஆசீர்வாதங்கள் அவ்விதமாய் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை பார்த்தால் பனி 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 என்று சேர்ந்து And வந்து all கொண்டே the இருக்கும். blessings from God, He will always say the dew from heaven, the dew from heaven. சோ பாகியாலே அந்த பனியை குறித்து அவ்விதமாகவே சொல்லப்படும் போது அதே புத்தகத்திலே அந்த யாத்திராகமம் 33:4 சொல்லப்படுகிறது. அதை யாக்கோபுடைய சபைக்கு சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறார். So in the same word has been given to Israel by saying the dew will come. சோ 4வது வசனம் சொல்லுகிறது. In verse 4, பாருங்க அந்த 4வது வசனத்திலே in verse 4, அவர் தாமே அவ்விதமாய் யாக்கோபுடைய சபைக்கு அதை சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறார். it's saying that this has been given to the assembly of Jacob. ஆகையால் இங்கே பனி என்று சொல்லப்படுகிறது. So the dew, தேவனுடைய ஆவியானவருடைய ஆசீர்வாதம். it is the blessing of the Holy Spirit of God. இந்த சபை கர்த்தரை நன்றாய் ஆராதித்து With the church worships God, தேவன் கொடுக்கிற பிரமாணத்துக்கு செவி கொடுத்தால் and when we listen to the commands of the Lord, கர்த்தர் சொல்லுகிறார் இந்த சபை மகா செழிப்புலன் மேட்டிலே நாட்டப்பட்ட திராட்சை செடியாய் எஜமானுக்கு கலிகூறத்தக்கதாகிய கனியை கொடுக்கிற சபையாய் இருக்கும். then God says, I will plant this church like a vineyard on a fertile hillside, and He will rejoice over us. எங்க எல்லா இடங்களிலும் நாட்டப்பட்ட சபை இருக்கிறது. There are churches planted all over. குடும்பங்கள் இருக்கிறார்கள். There are many ஆனால் families. யார் மகா செழிப்பான மேட்டிலே But நாட்டப்படுகிறார்? who will be in the most fertile hillside? அந்த மகா மேட்டிலே அந்த பனி இறங்கி கொண்டிருக்கிறது. On that hillside comes heaven's dew. ஜெர்மன் தேசத்திலே In Germany, அவ்வளவாக அந்த ஏரியா அழகும் செழிப்பா இருப்பதற்கு காரணம் there's a reason for why it is so fertile. அந்த ரூடுஸ்காய்ம் பகுதியிலே பயங்கரமான பனி இருக்கும். Because there is so much dew in the Rudesheim area. அங்கே இருந்துதான் ஒரு வைனை செய்கிறார்கள். அதற்கு சொல்லுவார்கள் வந்து ஐஸ் வைன் என்று அழைப்பார்கள். And there's a special wine that comes from this place called ice wine. அது மிகவும் விலை கூடியது. And it's very expensive. காரணம் இரவிலே அந்த பனி வந்து Because at night the dew comes, அதிலே இறங்கும் பொழுது and as it comes over the ground, அந்த பனி நிமித்தமாக ஒரு ஐஸ் மெதுவாக அந்த கிரேப்ஸ்களிலே ஐஸ் அப்படியே where's the pictures, yeah, அந்த கிரேப்ஸ்ல வந்து அந்த தண்ணீர் வந்து அப்படியே அந்த இறங்கும் பொழுது அதுல ஐஸ் அப்படியே பிடித்திருக்கும். because overnight the moisture of the dew will come around the grapes, and it's almost like a ice like texture. அந்த ஐஸோட அந்த பழங்களை பிடுங்கி கொண்டு போய் And when you pluck the fruit with that ice, அதுல அந்த சாறை எடுக்கும் பொழுதுதான் and when you get the juice from அது it, ஐஸ் வைன் என்று அழைக்கப்படுகிறது. it's called ice wine. காரணம் அங்க பெய்கிற அந்த பனி Because of the dew. அது உலகத்துக்கே சிறப்புள்ளதாகிய ஒரு ரசமாக And மாற்றுகிறது. it's become such a sweet wine for the world. எந்த சபையில Whatever church, ஆவியானவர் இறங்க when the Holy Spirit அந்த falls, ஆவியானவருடைய நிறைவோடு கூட and with the fullness of the Holy நம்முடைய Spirit, குடும்பத்திலே காணப்படுகிறோமோ whatever we see in our family, அவ்வளவுக்காய் உலகத்துக்கான ஆசீர்வாதமான சபையாய் கர்த்தராலே மாற்ற முடியும். it will ஹalleluya. become a blessing for this entire world. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Say amen. ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். Say hallelujah. சபையில நமக்கு ஒரு தாகம் வேண்டும். The church needs a thirst. அபிஷேகத்திலே நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். We need to build our life in the anointing of தேவனுடைய God. ஆவியானுடைய மலையிலே நானும் நீங்களும் நனைய வேண்டும். We must be drenched under the mountain of the Holy Spirit. அந்த அபிஷேகத்திலே எந்த சபை வாடுகிறதோ Whatever church lives in that anointing, அந்த சபையைத்தான் கர்த்தர் சொல்கிறார் மகா செழிப்புள்ள மேட்டிலே அது நாட்டப்பட்ட திராட்சை தோட்டமாய் இருக்கிறது. God says to that church, you will be a vineyard planted on a fertile hillside. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Say amen. ஆண்டவரிடத்திலே தாகம் வேண்டும். We need a thirst for God. ஆவியானவரிடத்திலே எனக்கும் உங்களுக்கும் ஒரு தாகம் வேண்டும். We need a thirst for the Holy ஒரு Spirit. விருப்பம் வேண்டும். We need a desire. ஆவியானவருக்காய் வாஞ்சிக்க வேண்டும். You need to have a desire for the
Holy Spirit. அப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். And God says, have this in your life. ஆகியாலே இஸ்ரவேலுக்கு பணியை கர்த்தர் கொடுக்கிறார். So God gives heaven's due to Israel. அதை சபைக்கு கொடுக்கிறார். He gives it to the church. பணி பரிசுத்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். You have to receive the anointing of the Holy அந்த Spirit. இடத்திலே தான் நாட்டப்பட்டது அது எஜமான் கலிவுறத்தக்கதாய் பலன் கொடுக்கும். This is where the master can be satisfied with the fruit that is born. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Say amen. சில இடத்துல சில மரம் நல்லா இருக்கும். Some places there will be nice trees. அதை கொண்டு வந்து சில இடத்துல நாட்டுவார்கள். And they will bring it to other areas and plant ஆனா it. இது எந்த விதத்திலுமே அது பிரயோஜனமுள்ள மரமா இருக்காது. But it will be pointless. Nothing comes of it. ஒரே மரம் தான். Same tree. ஆனால் அங்க இருக்கிற soil வித்தியாசமானது. But the soil in which it's planted was different. The situations are different. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சோ சூழ்நிலை எப்படியோ So whatever your situation is, அதற்கேற்றபடி அந்த மரம் கனி கொடுக்கும். to that proportion is where the fruit will be born. சோ ஆகையால எங்கே பனி இருக்கிறதோ, So wherever heaven's dew எங்கே is, ஆவியானவர் இருக்கிறாரோ, wherever the Holy Spirit அந்த is, சபை that church, எஜமான் கலிகூறத்தக்கதாய் கனி கொடுக்கிற சபையா இருக்கும். this is the church where the master will be ஹalleluya சொல்லுங்க satisfied பார்க்கலாம். with the fruit. இரண்டாவதாக அவர் வேலி அடைக்கிறார். And then he has a watchtower. முதலாவதாக மேட்டை அவர் மேட்டிலே நம்மளை கொண்டு போய் It நாட்டுகிறார். says he plants and digs. பனியை தருகிறார். He gives us the dew. இவ்விதமாகவே நாட்டப்பட்டதாகிய பனியை பெற்று அவ்விதமாய் வளருகிறதாகிய அந்த தோட்டம் காக்கப்பட வேலி அடைக்கிறார். And then he says that he builds a watchtower around it. இரண்டாவதாக வேலி அடைக்கிறார். A watchtower. வேலி என்று சொல்வது ஒரு பாதுகாப்பை தருவதா What இருக்கிறது. that means, a watchtower means protection. வேலிக்கு ஒரு அர்ப்பணிப்பு இருக்கிறது. There's a job to be done. There's a commitment to the fence has a commitment There's a commitment that the fence to makes protect those vineyard. அந்த vineyard அதை பாதுகாக்க to வேண்டும். protect the vineyard. சோ ஆகியாலே வேலி என்றது ஒரு பாதுகாப்பு. So that watchtower is a protection. அது ஒரு பராமரிப்பு. It's a protection. It has a See, responsibility. இயேசுடைய இரத்தத்துக்கு See, the blood of Jesus, ஒரு பொறுப்பு உண்டு, ஒரு அதுக்கு ஒரு பராமரிப்பு அர்ப்பணிப்பு உண்டு. it has a commitment. It has a responsibility. அதற்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. There's a responsibility for the blood. அந்த இரத்தமானது நம்மை பாதுகாக்கிறது. And the blood, it protects us. அந்த தேவனுடைய அந்த இரத்தம், And the blood of Jesus, தேவனுடைய அந்த வசனம், the word of God, அது தேவனுடைய குடும்பங்களுக்கு அது பாதுகாப்பு, அது வேலியாக it இருக்கிறது. is a watchtower, a protection for the family. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Say amen. எனக்கும் Hallelujah. உங்களுக்கும் அது வேலியா இருக்கிறது. For you and for I, it is a watchtower. அது நிமித்தமா தான் அது செழிப்புள்ள திராட்சை தோட்டமாய் And மாற்றப்படுகிறது. because of that protection, we are changed into a vineyard on a fertile hillside. யாக்கோபின் புத்தகம் ஜோபுவின் புத்தகம் முதலாவது அதிகாரம் In the book of Job, chapter 1, 10-11 வாசிக்கும். முதலாவது அதிகாரம் 10-11. in the book of Job, chapter 1, verses 10 and 11, ஜோபுவை அவனுடைய வீட்டை கர்த்தர் எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்து வைத்திருந்தாராம். it says that God surrounded the entirety of Job's household and his property. சோ அதனாலே அவனுடைய கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனுடைய சம்பத்து, அவனுடைய பொருள் தேசத்திலே பெரிசாய் பெருகிட்டுதாம். It said there was a hedge around Job and his household, and that all the works of Job's hands were blessed. இது நிமித்தமாக ஜோபுடைய சம்பத்து பெருகிட்டது. So how did Job reach such an increase? சொல்லுங்க, வேலி It அடைப்பதினாலே. was because of the hedge, the protection around him. யாரெல்லாம் பனியிலே வாசம் பண்ணுவது போல Whoever dwells in the dew of heaven, அவருடைய இரத்தத்துக்கு அவருடைய வசனத்துக்கு ஒப்புவித்திருக்கிறார்களோ, whoever commits to the blood and the word of God, அவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு. there is protection. எங்கே பாதுகாப்போ And wherever there is அங்கே protection, செழிப்பு என்றென்றைக்கும் their பாதுகாக்கப்படுகிறது. fertile land கையை is தட்டி தேவனை always மகிமைப்படுத்துங்க. protected. Amen. கர்த்தருடைய ஆசீர்வாதமே நமக்கு ஐஸ்வரியத்தை தரும். அதோட வேதனை வர முடியாது. God wants to give The us his riches blessing and of the Lord, blesses. the blessing of the Lord bring the peaceful. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை கொண்டு வருது, richness-ஐ கொண்டு The வருது. blessing of the Lord brings us riches and brings us peace. அதிலே எந்த விதமான ஒரு பாதிப்பும் இருக்காது. There's no attack or no danger that comes to it. ஜோசேப்பை குறித்து அவ்விதமாய் சொல்லப்படுகிறது. It says about the life of Joseph. அவனுடைய கொடி சுவர் மேலே படருமாமா. It says that his branches will go over the fence. ஆதியாகமம் 49:22. It says in the book of Genesis chapter 40. 49:22. In Genesis chapter 49 verse அங்க சொல்லப்படுது, 22. யோசேப்புடைய அந்த கொடி, திராட்சை கொடி, யோசேப்புடைய கொடி அந்த திராட்சை கொடி அப்படியே சுவர்ல படருமாமா. It says that Joseph's vines, they climb over the wall. அந்த வைண்ட படங்களை போடுங்க பார்க்கலாம். அவருக்கு அந்த 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 தோட்டத்தை போடுங்க பார்க்கலாம்.
தோட்டத்தை. See இங்க பாத்தீங்களா இதுக்குள்ள பாருங்க, இதுக்குள்ள ஃபென்ஸ் ஒன்று போய் கொண்டிருக்கு பாருங்க. If you see, there's a fence that goes throughout the இதுக்குள்ள vineyard. ஃபென்ஸ் ஒன்று போய் கொண்டிருக்கு. பாருங்க ஃபென்ஸ் போகுது. பாருங்க வருஷ ஃபென்ஸ் போகுது. There are fences in and throughout the vineyard. See அந்த கொடி நிலத்துல விழாம, so that it doesn't hit the ground. நிலத்துல விழுந்தா மத்த மரங்கள் அதை மூடி போடும். If it's on the ground, then all the other plants will swallow up the ஆகியாலே vineyard. அவைகள் நிலத்துல விழாம, So instead of laying the vineyard on the ground, அதை தூக்கி அவ்விதமாகவே இங்க இருக்கிற இந்த ஃபென்ஸ்கள் என்ன செய்வார்கள், இங்கே காணப்படுகிற இந்த ஃபென்ஸ்களை அப்படியே அதை படர விடுவார்கள். they will spread the vineyard, the vines through these fences. சோ ஆகியால அது படர்ந்து அப்படியே போகும்போது, So that when the vines spread, அடுத்த படத்தை கனியை படத்தை போடுங்க பிரதர். See இப்படி கனி கொடுக்கிறது. then it will give clusters of fruit. இந்த ஃபென்ஸ் பாருங்க, இந்த ஃபென்ஸ் தெரியுது பாருங்க, இதெல்லாம் ஃபென்ஸ், அதெல்லாம் ஃபென்ஸ். And you can see the fence, the silver fence. ஆகியால இந்த ஃபென்ஸ்ல அந்த கொடி அப்படியே படர்ந்து போகுது. And the branches are woven through the fence. யோசேப்பு வந்து கனி தருகிறதாகிய திராட்சை செடி அவனுடைய கொடிகள் சுவரின் மேலே படரும், அந்த வேலி மேலே படர்ந்து போகுமாம். So it says Joseph is a fruitful vine whose branches climb over the wall. அது வேலியை சார்ந்து இருக்கிறது. It's dependent on the இரத்தத்தை, சபைய, ஆவியானவரை, வார்த்தைய ஒரு மனுஷன் சார்ந்திருப்பானால் ஏற்ற வேளையிலே அவன் செழிப்பான அந்த மேட்டிலே இருக்கிறபடியாலே கர்த்தர் கலிகூறத்தக்கதாய் கனி கொடுக்கிறவனாய் மாற்றப்படுவான். ஹல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. When a man is dependent on the word, the blood of Jesus, the Holy Spirit, then they will grow like a vineyard. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Say amen. ஹல்லேலூயா சொல்லுங்க Say பார்க்கலாம். hallelujah. சோ ஆகியால் இங்கே மனுஷன் சொல்லுகிறான், So here it says இதை நான் பார்த்த பொழுது, that when I saw this, நீதிமொழிகள் இந்த 24 சொல்லப்படுது, அதை நான் பார்த்த பொழுது, in the book of Proverbs chapter 24 it says when I saw this, அதை கண்டு சிந்தனை பண்ணினேன், I observed what I saw, புத்தி அடைந்தேன். and I learned a lesson. இனிமேலும் நான் ஆவியானவரை விடக்கூடாது. I said I must never let go of the Holy இனி நான் Spirit. ஆவியானுடைய பணியை விட்டுவிடக்கூடாது. I will never let go of the presence, the இயேசுவின் dew of the Holy இரத்தத்துக்குள்ளே Spirit. நான் மறைந்திருக்கிறதை நான் விட்டுவிடக்கூடாது. I will never leave the protection of the blood of Jesus. அவருடைய வார்த்தையில இணைந்திருக்க I வேண்டும். will always be in the word of அவருடைய God. வேலிக்குள்ளே நான் இருக்க வேண்டும். I will be in the protection அவருடைய of the Lord. பாதுகாப்புக்குள்ளே நான் இருக்க I வேண்டும். will live in his அப்படி நான் protection. இருப்பேனாயிருந்தால், And if I live this நானும் way, என் வீடும் என் குடும்பத்தாரும் சபையாரும் கர்த்தருக்கு நிறைவாய் கலிகூறத்தக்கதாய் கனி கொடுக்கிற திராட்சை செடிகளாய் if மாற்றப்படுவோம். I live ஹல்லேலூயா this way, சொல்லுங்க then me, my house, my family, my church, we will give fruit for the Lord. Today you learn two things. But today we learn two things. மகா செழிப்பான மேடு. The fertile hillside It's a vineyard. church. This is the church. கிறிஸ்துவுடைய ரட்சிப்பு. This is the salvation of Jesus கர்த்தருடைய Christ. திட்டம். This is the plan of See, God. God has a plan. எனக்கும் உங்களுக்கு மகா செழிப்பான ஒரு மேடு. அதோடைய திட்டம், அவருடைய plan. God's plan is that we are a vineyard on a fertile hillside. சபையில வந்து இந்த கதிரில உட்கார்ந்திருக்கிற உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தேவன் திட்டம் வச்சிருக்கிறார். To everyone who is seated here today, God has a plan for you. Hallelujah. Hallelujah. நமக்கு ஒவ்வொருவருக்கும் திட்டம் வச்சிருக்கிறார். God has a plan over your ஆகிய அந்த life. திட்டத்துக்குள்ளே நாம் ஆசீர்வாதமாக்கப்படுவதற்காய் தேவன் ஒரு பொறுப்பை எடுத்து நமக்காய் வேலி அடைக்கிறார். So for us to be a blessing within this plan, God has a protective force அவருக்கு around தன்னுடைய us. இரத்தத்திலே உள்ள பாதுகாப்பு, That is the protection of his blood. அவருக்கு தன்னுடைய வார்த்தையில் உள்ள வல்லமை, That is the power of his word. ஆனா நான் நீங்கள் அதுக்குள்ள கீழ்ப்படிவோமா இருந்தால், And if you and I obey him, இயேசுவின் இரத்தத்திலே நம்பிக்கை வைப்போமா if we இருந்தால், trust in the blood of அவருடைய Jesus, வார்த்தையிலே நம்பிக்கை வைப்போமா if we இருந்தால், trust in the word of God, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். say amen, நாங்கள் படருவோம். ஆமென் சொல்லுங்க then we பார்க்கலாம். will grow. நாங்கள் மிதியுண்டு போக மாட்டோம். We will not be low. எங்களுடைய மதில்கள் இடிந்து போகாது. Our plants will not die. எங்களுடைய பாதுகாப்பு எடுக்கப்பட முடியாது. Nothing can take our protection away. காஞ்சோண்டிகள் அதாவது நம்முடைய வாழ்க்கையை எதுவும் தீவினைகள் மூட முடியாது. No evil can come and envelope our நம்முடைய lives. வாழ்க்கையில கசப்பு வர முடியாது. There can be no bitterness in our துன்பம் வர life. முடியாது. There will be no pain. நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் But our இருக்கும். life will be a blessing. ஹல்லேலூயா சொல்லுங்க Say பார்க்கலாம். hallelujah. ஹல்லேலூயா சொல்லுங்க Say பார்க்கலாம். hallelujah. வாழ்க்கை ஆசீர்வாதமாய் Our இருக்கும். life will be a life of blessing. சகோதரி, இந்த டொரண்டோ அறுவடை மிஷனரி சபை உங்களுக்கு கர்த்தரால் ஏற்பாடு பண்ணப்பட்டதாகிய மகா செழிப்புள்ள மேடு. Brothers and sisters of Toronto Harvest Missionary Church, this place has been prepared to be a vineyard and a fertile hillside. இந்த மேட்டிலே கொண்டு வந்து உங்களை ஆண்டவர் நாட்டுகிறார். God is planting it for உங்களை you. கொண்டு வந்து நாட்டுகிறார். He is digging it for you. நீங்கள் கனி கொடுக்கணுமா இருந்தா, If you want to give fruit, உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணுமா இருந்தா, if you want your family to be blessed in the future, இயேசுவுடைய இரத்தம் the
blood of Jesus, அவருடைய வசனம். His word. இதற்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தால், When you commit your life, அதற்குள்ளே நீங்க இருப்பீர்களா இருந்தால், if you stay in this, அதான் கடந்த கிழமை நாங்கள் பார்த்தோம். that's why we learned last week. தாவீது எல்லாவற்றையும் செய்து முடித்து After David completed everything, நேசருக்காய் பாடல் பாடுகிற நேரம் கடந்து the வந்தாயிற்று. time came to sing a song to the Lord. அதை குறித்து உன்னத பாட்டிலே அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது. And it says so beautifully, பூமியிலே புஷ்பங்கள் எல்லாம் காணப்படுகிற காலம். this is a time for us to see the beauty of the earth. குருவிகள் கர்த்தருக்காய் பாடல்களை பாடுகிற காலம் வந்தது. The days have come for the doves to sing to the காட்டுப்புறாவுடைய Lord. சத்தம் கேட்கிற காலம் வந்தது. It's come a time for the eagles, the birds, the songs to அத்திமரம் be heard. காய்க்க தொடங்கி விட்டாயிற்று. The fig tree, அத்திமரம் காய்க்க தொடங்கி It's time for விட்டாயிற்று. the fig tree to give fruit. திராட்சை கொடிகள் பூத்து போய் இருக்கிறது. It's time for the vineyards to give திராட்சை fruit. செடிய பூக்கள் வாசனையாய் பரிமளிக்கிறது. The aroma of the vineyard. ஆகவே ரூபவதியே நீ எழும்பி வா. So come and என் rise. பிரியமே நீ எழும்பி வா. My beloved, come and இதோ நீ rise. கனி கொடுக்கிற காலம் It கடந்து is வந்தாயிற்று. time for you to give fruit. ஆகவே திராட்சை தோட்டம் பூவும் பிச்சுமாய் இருக்கிறது. So the vineyard, அதை தாமே அழித்து போடுவதற்காய் வருகிறாக சிறு நரிகளையே, all those things that come to destroy புலி it, முசல்களையே, all animals, even though the fox and the rabbit, முசல்களையும் நரிகளையும் பிடிப்பீர்களாக. you will pick and you will take the foxes and the rabbits. ஃபென்ஸ் இல்லாவிட்டால், If you leave the fence, ஃபென்ஸ் இல்லாவிட்டால், if if there's you do no not have any fence, if fence, there's no fence, அங்கே புலி முசல்கள் வர the தொடங்கு. foxes and the rabbits begin நரிகள் to வர come. தொடங்கு. All these animals begin to மிருகங்கள் come. வர தொடங்கு. The animals come. பூவும் பிஞ்சுமாய் வாசனையாய் இருக்கிறதாக தோட்டத்தை அழித்து போடு. And it will try to take away and destroy பாட this. போறாய பாடல்கள் கசப்பாய் மாறி All the போகும். songs of joy will turn into bitterness. அநேகருடைய குடும்பங்கள் அப்படித்தான். Many families are going through this. ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வருகிற அந்த நாட்களிலே The days to receive the blessing, அங்கே பாடல் சத்தம் கேட்கல. you cannot hear the அந்த song. வாசனை இல்ல. There is no aroma. அங்கே கனி இல்ல. There is no fruit. காரணம் என்ன? What is the reason? பென்ஸை எங்கேயோ தகர்த்து போட்டார்கள். Because you push the fence பென்ஸை எங்கேயோ aside. தகர்த்து போட்டார்கள். You cast the fence உலகத்தை நம்ப aside. தொடங்கி விட்டார்கள். You begin to trust the தங்களுக்கு world. உண்டான பொருளாதாரத்தை நம்ப தொடங்கி You விட்டார்கள். begin to trust your own. இந்த தேசத்தை நம்ப தொடங்கி விட்டார்கள். You begin to trust the land. தங்களை நேசித்த தேவனை அற்பமாய் எண்ணி And விட்டார்கள். you've cast aside the Lord who loves சகோதர you. சகோதரியே, So brother and sister, நீயும் கூட இஸ்ரவேலர்களைப் போல like the Israelites, பனி தேவனால் கொடுக்கப்பட்டதென்று நம்பாமல் போயிருப்பாயிருந்தால், if you are people who do not trust in the Lord who இன்னைக்கு brings திஸ்பியனாகிய rain, எலியாவைப் போல நான் என்று சொல்லுகிறேன். let us say something like கர்த்தருடைய Elijah. பனியை மறுபடியும் பெற்றுக் கொள்ளுவாயாக. We will receive the rains of உன் குடும்பம் heaven. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் Your சொல்லுகிறார். family will be ஹalleluya blessed. சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. ஹalleluya. Hallelujah. சுய பலத்தை நம்பாதே. Do not trust on your own சுய strength. ஞானத்தை நம்பாதே. Do not believe your own இந்த talent. கனடாவை நம்பாதே. Don't trust in our nation. அமெரிக்காவை நம்பாதே. Do not trust America. உலகத்தை அல்ல. It's not the world. தாவீது சொன்னது போல தன் மகனை பார்த்து Like சொல்லுகிறார். David said to his son மகனே, Solomon, இவைகள் எல்லாம் சம்பாதிக்கப்பட்டிருந்தாலும் he said, my son, even though you have all of தேவன் this, தன்னுடைய காரியத்தை செய்து முடித்து உன்னை மகிமைப்படுத்தணுமாயிருந்தார். he said, if you want God to glorify you, உன்னதமானுடைய மறைவுக்குள்ளே வருவாயாக. be under the wings of the சர்வ வல்லவருடைய Almighty. வல்லமைக்குள் தங்குவாயாக. Rest under the shelter of the Almighty. அப்பொழுது கர்த்தர் உனக்கு அடைக்கலமாய் இருப்பார். Then God will be your fortress. அப்பொழுது உனக்கு தேவன் நீடித்த வாழ்க்கையை தருவார். God will give you all the things that you உனக்கு need. ரட்சிப்பை காண்பிப்பார். He will show you His ஆபத்திலே salvation. அவர் உன்னோட கூட இருப்பார். He will be with you forever. உன்னை அவர் தப்புவிப்பார். He will rescue you. ஹalleluya சொல்லுங்க Say பார்க்கலாம். hallelujah. ஹalleluya சொல்லுங்க Say பார்க்கலாம். hallelujah. தன் மகனை கொண்டு வந்து நாட்டுகிறார். So David, he plants his மகா son there. செழிப்புள்ளதாகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் Jesus, through the fertile, அந்த கன்மலையிலே கொண்டு வந்து அவரை நாட்டுகிறான். they planted his stone. சாலமோன் அதை ஏற்றுக்கொண்டான். And Solomon, he received சாலமோன் அதை it. He ஏற்றுக்கொண்டான். accepted it. ஆகையாலே தேவன் நியமித்ததை செய்து முடிக்கிறான். And he finished what God told him to ஹalleluya do. சொல்லுங்க பார்க்கலாம். Say hallelujah. ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். Say hallelujah.